ஹலோ கைஸ், அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ என்னன்னாக்கா ஒரு பர்ஃப்யூம் தான் வாங்கியிருக்கோம். அமேசானில் பர்ஃப்யூம் வாங்கியிருக்கோம். இதோடைய ரேட்டை பார்த்தீங்கன்னா 547 ரூபா. த மென் கம்பெனி கம்பெனி பேரே அதுதான், த மென் கம்பெனி. அதுலேருந்து மென்ஸுக்குன்னு சொல்லிட்டு பர்ஃப்யூம் வாங்கியிருக்கோம். இதை இப்போது அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இதை முடிச்சுட்டு அது ரிவ்யூன்னு சொல்லலாம். ஆனால் ரிவ்யூவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரிவ்யூ. பொட்டி பார்த்தீங்கன்னா பெருசாக எல்லாம் நம்ம எதிர்பார்க்க மாட்டாங்க. உள்ள இருக்கிற பொருள் எப்படி இருக்கு, பாக்ஸே பயங்கரமாக இருக்குல்ல. சுற்றியும் முத்தியும் ஒரு தடவை பாக்ஸை பார்த்தீங்க என்ன இருக்குன்னு. ஏன் சொல்கிறேன்னா, உள்ளே இருக்கிற பொருளுக்கு வெளியே என்ன இருக்குன்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் பாக்ஸில் இருக்கிற மாதிரி உள்ளே இருக்குமான்னு நம்ம தான் பார்த்துக்கணும். சரி, ரைட். ஃபர்ஸ்ட்ல ஏற்கனவே வாங்கினேன். பார்த்தேன், ஷாக் ஆகிட்டேன். என்னடா இது ஒன்று இல்லையே அப்படின்ட்டு. இதுதான் இது என்னன்னா, அந்த பாக்ஸ் ஏற்கனவே நம்ம வாங்கினதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. சரி, ஓகே, பரவாயில்ல. இதுதான் இதில் இருக்கக்கூடிய பொருள். எப்படி இருக்கு? ஓகே, எனக்கு இதில் பெருசாக பிடிக்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு கிஃப்ட் பாக்ஸ் பண்ணுறதுக்கு ஓகே, அது ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு மாதிரி. அந்த பெல்லா வெட்டா ப்ளஸ் பார்க் கவனிலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கொஞ்சம் சேம் பேட்டர்னில் கொடுத்துருந்தாங்க. ஓகே, இவர் இந்த கம்பெனிக்கு உண்டான டேப் பேட்டர்னில் இவர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது நீங்கள் பர்சனலாகவும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கிஃப்ட் பண்ணணுன்னாலும் கிஃப்ட் கொடுக்கலாம். ஆனால் அது நல்லா இருக்கா இல்லைன்னு தெரியணுமா இல்லையா, அதுதான் இப்போ அடுத்து நடக்க போகுது. தவறு அப்புறம் இதில் 3 பிராண்ட் உள்ளே வரப்போகுது. ஃபஸ்ட்டு 2, இதில் எது பெஸ்ட்டுன்னு இடம் பிடிக்குதோ அதை அந்த லாஸ்ட்டில் இன்னொரு பிராண்ட் இருக்குது இல்லையா, த மென் கம்பெனி லாஸ்ட்டாக வச்சுருக்குறோம். இதை 2ஐயும் கம்பேர் பண்ணி பண்ணுவோம். எது ஃபைனலாக த பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வருதோ அதுதான் உண்மையிலுமே பெஸ்ட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். சரியா? ஓகே, இப்போ ஒரு பர்ஃப்யூமாக எடுத்து ஸ்மெல் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு எனக்குன்னு தெரியல. சரி, ஓகே, நெக்ஸ்ட் சொல்லவே வேணாம், அதெல்லாம் பேசிக்காமலே போட்டு நெக்ஸ்ட் பட் சி எல்லாமே வருஷத்துல போயிட்டு இருக்கியாப்பா, என்னப்பா இது?
இது மட்டும் ஓகேப்பா, இது என்னன்னு தெரியல, இது பார்த்துக்கங்க, இது ஓகே, இது என்ன பிராண்டுன்னு தெரியல. ரைட்டா? தெரியுதா ஏதாவது? ஓகே ஓகே ஓகே. சரி திஸ் இது ஒன்று தான் இப்போ நேரத்தில், இது ஒன்று தான் பெஸ்ட்டுன்னு வந்திருக்கு. இது எத்தனாவது தெரியல. என்னப்பா இது, எங்கப்பா? ஓகே, right. Next. இது ஓகே, அந்த மாதிரி தோணுது. ஸோ இது ஒன்று பெஸ்ட்டில் எடுக்கிறேன். எப்பா இதுவும் என்னன்னு தெரியல, இது என்ன பிராண்டுன்னு தெரியல. இது ஒன்று பெஸ்ட்டு. திங்க் இதுவும் ஒன்று வரும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் பரவாயில்ல. என்னப்பா வேலை ஆயிடுச்சா? என்ன ஓகே. என்னடா அது? சி எனக்கு ஒன்றும் இது ஒன்றும் பெருசாக தெரியலையே. இதுவும் போச்சு, அவ்வளோதானா? அப்பா முடிஞ்சா? ஓகே. சரி, இப்போ எடுத்து வச்சிருக்கிறதுல எதுன்னு எனக்கு தெரியாது, பார்த்த உங்களுக்கு தான் தெரியும் எது இதில் போட்டிருக்கோன்னு. எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்த பக்கம் தான் பெஸ்ட்டில் ஏதோ கொஞ்சம் போட்டிருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரித்து பார்த்துருவோம். ரைட்டா? ஓகே. ரைட்டு, எட்டுருவா இப்போ பார்த்தீங்கன்னாக்க பெஸ்ட்டில் ஓகே, பெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு பாட்டில் தான், 3 பர்ஃப்யூம் தான் 3 போட்டிருக்கோம் பெஸ்ட்டில். இது 3 பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டில் இருக்குது. சரியா? அடுத்தது இந்த பெஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிராண்டு எதுன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதிகமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பெல்லா விட்டா. சரிங்களா? ஓகே. ஸோ பெஸ்ட்லன்னு சொல்லி இருக்கிறது பார்க் அவென்யூ வரல. பார்க் அவென்யூ பார்த்தீங்கன்னா 1 தான் வந்திருக்கு, பெல்லா விட்டாலேருந்து 2 வந்திருக்கு. அதனால் ஐ திங்க் வந்து எனக்கு தெரிஞ்சு இது பார்க் அவென்யூக்கு இது பரவாயில்லை. ஸோ பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுது.
இதை இப்போ அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்குவோம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா பெல்லா விட்டா வந்து பெஸ்ட்டுன்ற மாதிரி நம்ம எனக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ பெல்லா விட்டாவும் இன்னொரு பிராண்ட் இருக்குது, த மென் கம்பெனி சொல்லி, அது பேலன்ஸ் ஒன்று இருக்குது. அதையும் இதையும் வந்து கம்பேர் பண்ண போகிறோம். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்க் அவனி இப்போதைக்கு இது வந்து வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. வெயிட் பண்ணுங்க. அதில் எத்தனை விழுந்துருக்குன்னா பெஸ்ட்டில் விழுந்த ஒன்றை தவிர மீதி எல்லாமே இதுலேயே தான் வந்திருக்கேன். இதில் என்னன்னா டிஃப்ரெண்ட் வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரியே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் சிமிலர், கொஞ்சம் வித்தியாசம் இருக்க தவிர ரொம்பவும் வித்தியாசம் இருக்கிறது ப்ளஸ்ஸு அதை விட கொஞ்சம் வித்தியாசம் நல்லா இருக்குது, ஸ்மெல் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்கிறத மட்டும்தான் நம்ம இதில் போட முடியுது. இல்லை, அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. மற்றபடிக்கு இப்போ இதில் நான் இதை பாருங்களேன், இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் ஒரே மாதிரியா இருக்கும். ஸ்மெல் பண்ணுறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அதனால இதில் எதையுமே வந்து நம்ம பிரித்து காட்ட முடியல. பிரித்து காட்ட முடிஞ்சதுன்னு பார்த்தோம்னா இந்த 3 மட்டும்தான். அதனால தான் இந்த லெவலில். சரி, ரைட். இப்போ நம்ம அந்த 2 இதை பார்த்துருவோம். இப்போதைக்கு பார்க் அவனியை வந்து எடுத்து இடைய வச்சுருவோம். இது முடிஞ்சு போச்சு. இது அவ்வளோ பெஸ்ட்டுன்னு வரல, அதனால் இது தூக்கி ஓர வச்சுருவோம். காட்டுங்க. இதில் போட்டாச்சு. இப்போ இது எப்படி இருக்குது, இதுலேருந்து எதை பிரிக்கணும்னு எனக்கு தெரியல. அடிச்சு இப்போதைக்கு வாசனைலாம் பூரா ரூம் பூரா பறவை கிடைக்குது. எப்படி பிரிச்சு எடுக்குதுன்னு தெரியல. சரி, பார்ப்போம். வேறு வழியில் இல்லை, அப்படி தான் ஆகணும் அதையும். ஓகே ஓகே சதானா, ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று இப்போ எடுக்கிறோம். அதாவது இப்போ போய்கிட்டு இருக்கிறது த மென் கம்பெனி ப்ளஸ் பெல்லா விட்டா. இது 2 தான் வந்து அதில் வந்து பெல்லா விட்டா பெஸ்ட்டுன்னு எடுத்தோம். இப்போ பெஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டு ஃபைனலாக இருக்கக்கூடிய இன்னொரு பேலன்ஸ் அதுக்கும் வச்சுருக்கோம். இதில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். எது பெஸ்ட்டுக்கு போகுது, எது ஒஸ்ட்டில் அதிகமாக போகுது பார்த்துருவோமா? ஓகே. இதில் என்னென்னா இந்த நாபு கண்டுபிடிக்கிறது தான் பெரிய விஷயமாகவே இருக்குது. எங்கே இருக்குது தான் நினைக்கிறேன். ஓகே. ஓ யூ, என்ன கருமண்டா இது. என்னப்பா இது? ஐயோ சாமி, இந்த இது சாராயம் நெடிக்கிற மாதிரி இது. நெக்ஸ்ட் ஒன்று என்னையா இது? ஒரு பம்பில் அடித்தா வாசனை சும்மா கிருன்னு அப்படியே நம்ம நைஸாக வர்றதில்ல. என்ன சொல்கிறதுனே தெரியல. ஐயோ சாமி, முடியலடா எப்பாடி. இது எப்படி இருக்குன்னா, ஏய் அப்பா, என்னப்பா இது சரக்கு ஊற்றி அனுப்புகிறோம்ல என்ன? சி, கெட்டு போன பையன் சாராயம் மாதிரி இது. என்ன இது?
இன்னும் அவ்வளோ கண்டுபிடிக்க முடியல. ஒரே சரி இன்னும் தடவை பம்ப் பண்ணிக்கிறாங்க, வேறு வழியே இல்லை. ஒரு தடவை அடித்து கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா எல்லாம் அடித்து நிறைய எல்லாம் அந்த ஸ்மெல் அங்கே சுற்றிட்டு தாங்காட்டிக்கும் கண்டுபிடிக்கவே முடிய மாட்டேங்குது. என்ன இது ஏதோ கொஞ்சம் தேவலாங்கிற மாதிரி இருக்குது. அடுத்து அடுத்து எடுத்து அட்ராடி. என்னங்க இது எல்லாம் ஒரே மாதிரியே இருக்குது. நெக்ஸ்ட்டு எனக்கு என்னமோ ஒரு கம்பெனி இருக்குது, இந்த கம்பெனி பிராண்டு பூராவே எல்லாமே ஷாராயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் போட்டுருவோம் கொஞ்சம் வச்சா என்ன நல்ல வேலை உடையில. எல்லாருக்கும் டவுட் இருக்கும், எங்கேயாவது இப்படி நோண்டி விட்டுக்கிட்டு நான் பார்த்து பண்ணுறேன்னு. நல்லா தெளிவாக பார்த்துங்க, பாட்டில் கீழே விழுந்துருச்சு. அதனால் நான் தெளிவாக பண்ணுறேன், உண்மையாக பண்ணுறேன், நேர்மையாக தான் பண்ணுறேன். யாரும் ஏமாத்தலாம் கிடையாது. சரியா? இது எப்படி இருக்குன்னு தெரியலையே. என்னப்பா நான் சொன்ன மாதிரி ஏதோ சாராய் கம்பலேருந்து அனுப்பிக்கிறானுப்பா. ஐயோ இல்லைப்பா. ஆனால் அதை அடித்து அந்த ஃபஸ்ட்டு பம்ப் அடித்த உடனே ஆனால் வர்றது என்னமோ அந்த ஆல்கஹால் ஸ்மெல் இருக்குல்ல, அதுதான் ஜாஸ்தி ஃபஸ்ட்டு வெளியே வருது. அப்படின்னா இது எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏதோ நீ இதிலே ஆமாம் வச்சுக்கிட்டு வர ஓகே. இது ஒன்று ஓகே. இது வேணால் எந்த பிராண்டுன்னு தெரியல. இது ஒன்று ஓகே, நல்லா இருக்கு. இது ஒன்று இருக்கு. இது என்ன பாருமா, என்னப்பா சரி போடு, இதுலேயே போடு. என்ன பெருசாக ஒன்றும் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. முடிஞ்சா அதுக்கு இல்லையா? இல்லையா இது எடுத்து போட்டேன்னு தெரியலையே. ஓகே, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். என்னப்பா பெஸ்ட்டில் ஐயா ஓகே 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 ஓகே. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் வந்து இந்த பெல்லா விட்டா அப்படிங்கிற சரிப்பா வரேன். அதில் அந்த அதை கம்பேர் பண்ணையில் 2 தான் வந்துச்சு பெல்லா விட்டா அப்படிங்கிறது. பட் மென் கம்பெனியும் பெல்லா விட்டாவும் கம்பேர் பண்ணும்போது என்னென்னாக்கா 3 வந்துருக்கு.
ஓகே தான். ஆனால் அதுக்கு இது கம்பேர் பண்ணும்போது ஓகேன்னு இருந்துச்சு. இது ஏன்னா இந்த மென் கம்பெனியில் நான் ஃபுல்லாகவே பார்த்ததில் இருங்க, அதில் எத்தனை இருக்கு நான் வந்து பார்த்துருந்தேன். இதில் வந்து இந்த மென் கம்பெனியில் இது ஒன்று மட்டும்தான் இந்த பக்கம் வந்திருக்கு பெஸ்ட்டுக்கு. ஓகே, மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா CO. ஓகே, CO இந்த பக்கம் போயிடுச்சு. மற்ற எல்லாமே சாரி, இது எங்கேருந்து எடுத்தேன்? மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இதில் தான் கிடக்குது, மீதி 3. ஓகே, இதில் என்ன ஒரு மைனஸான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடித்த உடனே ஒரு மாதிரி ஆல்கஹால் அந்த கண்டென்ட் வந்து ஜாஸ்தி வெளியே வர மாதிரி தெரியுது. ஒரு அடித்த உடனே அந்த ஒரு மாதிரி இந்த விஸ்கி ஸ்மெல்லு இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வெளியே தெரிகிற மாதிரி இருக்குது. அதனால் இது எனக்கு பெஸ்ட்டாக இல்லை அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். ஐ திங்க் இந்த பெல்லா விட்டா தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டுன்னு வந்திருக்கு. ஸோ அதனால் பெல்லா விட்டா வந்து எல்லோரும் வாங்குங்க. நான் அதோடைய லிங்க்கை வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ இது நல்லா இருக்குது, ஆனால் உண்மையுமே நல்லா தான் இருக்குது. எந்த குறையும் சொல்கிறதுனாலும் நல்லா தான் இருக்குது அடித்து பார்த்ததில்ல. மற்றபடி நான் டெய்லி யூஸ் பண்ணுறேன், யூஸ் பண்ணி பார்க்குறேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதை நான் டெய்லியும் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு பர்ஃப்யூம் அப்படின்ற யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ அதில் எப்படி இருக்குது அப்படின்றத வேணால் நம்ம ட்ரை பண்ணி நான் வீடியோவை பண்ணுறேன், பார்க்கலாம். சரியா? ஓகே, தேங்க்யூ. பாய் 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 பாய்.